அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று குரோதி வருஷம், தக்ஷணாயனம், கிரீஷ்மருது, ஆடி மாதம், சாலிவாகன சகாப்தம் 1946, கலியப்தம் 5125, பசலி 1434, கொல்லம் ஆண்டு 1199, ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 ஜூலை 2024. இன்று வளர்பிறை திரையோதசி மாலை மணி 6:58 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதுர்தசி. மூலம் நட்சத்திரம் இன்று இரவு நாளை அதிகாலை 3 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூராடம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். மாகேந்திர நாம யோகம், கௌலவ கரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். அகசு நாழிகை 31:22, தியாஜ்யம் நாழிகை 12:14. இன்றைய சார்த்த தேதி ஆடி மாதம், வளர்பிறை திரையோதசி. நேத்திரம் 2, ஜீவன் 1, கடகலக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 58. சென்னை சூரிய உதயம் காலை 5:51. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, மிதுன ராசியில சந்திரன், கும்பராசியில சனி வக்ர நிலைமையில, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்க ஒரு மிகவும் அற்புதமான ஒரு நாள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். ஒரு தைரியமா, தன்னம்பிக்கையா உங்களால இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இன்றைக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. சில விஷயங்களை யோசனை பண்ணி செய்யறது நல்லது. அது மாதிரி சில நேரங்கள்ல நமக்கு தடங்கல்கள் உண்டாகலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு பொறுமை, நிதானம், கவனத்தோட நாம எந்த ஒரு விஷயத்தையும் அணுகணும். சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை நிதானமா, பொறுமையா, கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து எடுப்பது, ஒரு முடிவெடுப்பது நமக்கு நல்லது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து பயன்படுத்தணும். பொதுவா இன்றைய நாளிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும், சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இன்று விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன, முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, ஜனனகால ராசிநாதன் சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ற ராசி ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ராசியில 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய அனுகூலமான ஒரு நாள். கோச்சாரப்படி அரசாங்க அனுகூலம் நமக்கு இன்றைக்கு நல்லபடியா கிடைக்கும். ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவு எட்ட முடியாத பல விஷயங்கள் என்று சிறப்பான முடிவுகள் எடுக்க முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். பல வகையான நன்மைகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். மனசு உள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பயணங்கள் சிறப்பானதொரு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமா இருக்கு. திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஒரு முயற்சியை நாம எடுக்கிறோம், நீண்ட நாட்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது கிடைக்கிறதுல நமக்கு பலவிதமான சிரமங்கள் இருக்கு. அந்த சிரமங்கள் இன்று விலகும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே மாறும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமா, தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். ராசிநாதனுடைய தசம கேந்திரம் நமக்கு பல விதத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அவருடைய சாரம் நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலமா சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது நல்லபடியாக நடக்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே வண்டி வாகனங்கள் பிராப்தி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், நல்ல எண்ணங்கள் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல நிலை வந்து உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை எடுத்துனோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகள் இன்று கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு மனநிறைவான தன்மை நமக்கு உண்டாகும். பலவிதமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். அது மாதிரி பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்லபடியா நமக்கு கிடைக்க போறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அது மாதிரி 7ஆம் இடம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. 4 கிரகங்கள் ராசியை பார்த்துடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். யோகாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. பொதுவா இன்றைய நாளிலே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவான தன்மை காணப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்றது நமக்கு நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து முடிவெடுக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் இன்று ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலன்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலில் பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய ஃபோன் ஆஃபில் இருந்தாலோ, இல்லை என்னால் எடுக்க முடியலனாலோ, இல்லை நாட் ரீச்சபிள் இருந்தாலோ இதே நம்பர் தான் வாட்ஸ்அப். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஜாதகம் பார்ப்பதை பொறுத்தவரை நாம் முதல்ல கட்டணம் வாங்கிறது கிடையாது. கட்டணம் அவங்கவங்க விருப்பம்தான். நீங்கள் ஜாதகம் யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸையும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் பார்த்து சொல்லிவிடுவேன். அதிகபட்சம் 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு நமக்கு ஆகும். பொருத்த மட்டும் ஒரு நாள் டைம். மற்றபடி நம்ம மற்றது எல்லாமே நம்ம ஒரு 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை நமக்கு ஆகும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.